மீடியா அதிகமா இருக்கு, பார்வையாளர்கள் குறையா இருக்காங்க. இந்த இவ்வளவு மீடியாக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா அது செல்வகுமாருக்கு உண்ட அந்த ஒரு நற்பண்புகள், அவரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்திருக்கிறாருன்றதுனால அந்த ஒரு நட்புணர்வுனுடைய காரணமாக தான் இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க. செல்வகுமார் வந்து எனக்கு முதல்ல ஒரு பத்திரிகையாளராகத்தான் தெரியும். அவர் என் படத்துல ஒர்க் பண்ணல. வந்து செல்வகுமார் ஐ திங்க் நீங்க ஜெமினி சினிமாவில் முதல்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவர் தவறா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், பேசும் படம் சொல்லி. ஜெமினி சினிமாவில் செல்வகுமார் இருக்கும்போது என்னை பேட்டி காண வந்தாரு. அதுல இருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு. நான் பூவே உனக்காக படம் நாகர்கோயில் எடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு திருமணம் ஆச்சு. அப்போ விஜய் வந்து என்கிட்ட தயங்கி சார் இன்னைக்கு நைட் ஷூட் மட்டும் எனக்கு வேணாம் சார், நான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் விஜயே எனக்கு சொன்னாரு, சார் அவர் உங்களையும் கூட்டு வர சொன்னாரு அப்படின்னாரு. யாருங்க அவரு, உங்களுக்கும் எனக்கு வேண்டிய நண்பர் அப்படின்னு சொன்னா பிடி செல்வகுமார். ஆமாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னார், நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. சார் எனக்கு நைட் ஷூட் இருக்கு, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னால வர முடியல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போனேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த செல்வகுமார் வந்து பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் வந்து தயாரிப்பாளராக வந்து மாறி நிறைய பெரிய பெரிய படங்கள், அதுவும் இன்னைக்கு வந்து விஜயை வச்சு புலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. அது வந்து பிடி செல்வகுமார் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ஒரு படம் இயக்கி இருக்கிறாரு 9 குருன்னு சொல்லி ஒரு படத்தை, அதுவும் நான் பார்த்தேன். இந்த டாக்டரேட் பட்டம் வந்து நான் நினைச்சேன், அது நிறைய பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க, என்ன கூட கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கிறதே இல்லை. இவருக்கு சரி அது அது ஒரு பெரிய இதா இல்லை எனக்கு தோணல. ஆனா வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, அவர் அந்த வள்ளலார் சாமிகளுடைய அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்து அவர் சொல்லும் பொழுதுதான் தெரியுது அந்த கலப்பை இயக்கம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், அது எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு கல்லூரிகள்ல ஒரு அரங்கங்களை கட்டி கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு மனிதராக அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. நிச்சயமா நான் அதை வந்து பாராட்டுவேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க. அது 16 வகையான செல்வங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். அன்பு, புகழ், செல்வம், அந்த மாதிரி ஒரு 16 வகையான செல்வங்கள் சேர்ந்தது தான் அது. அது அவருடைய பேர்லயே இருக்கு, செல்வகுமார்ன்ற பேர்லயே இருக்கு. அதனால நான் தனியா வந்து 16 பெற்று பெருவாழ்வான்னு சொல்ல வேண்டாம். அவருடைய இந்த நற்செயல்கள் வந்து தொடர்ந்து செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேரமின்மை காரணமாக நான் புறப்படுறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய